யோசிச்சு பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை தன்னோட வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சு. விலைவாசி விண்ணை தொட்டுச்சு. பெட்ரோலுக்காக பல கிலோமீட்டர் வரிசை. ரூபாயோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. எல்லாத்துக்கு மேல நம்பிக்கை அன்னோதே சுத்தமா இல்லாம போச்சு. ஆனா இப்போ 2026 பிறக்கும்போது ஒரு புது அத்தியாயம் திறக்குது. இந்த பட்ஜெட் வெறும் கணக்கு வழக்குகள் இல்ல, இது ஒரு உறுதியான பிரகடனம். இந்த தேசம் அந்த பெரிய நெருக்கடியிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் எப்படி வளரணும்னு கத்துக்கிட்டு இருக்குங்கிறதோட அறிவிப்பு. இத நாம ஒரு மாபெரும் இயல்பாக்கம், அதாவது த கிரேட் நார்மலைசேஷன்னு சொல்லலாம். குழப்பத்திலிருந்து தெளிவுக்கும் பயத்திலிருந்து ஒரு ஸ்திரத்தன்மைக்கும் நம்ம நாடு திரும்புற பயணம் இது. சரி, இந்த மீண்டு வர்ற கதைய நாம 6 முக்கியமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நெருக்கடியிலிருந்து எப்படி ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்தோம், 2வது நம்பிக்கையை எப்படி திரும்பவும் கட்டுறது, அடுத்து எதிர்கால வளர்ச்சிக்கான புதிய சக்திகள் என்னென்ன, 4வது நம்மகிட்ட இருக்கிற தேசிய சொத்துக்களை எப்படி சரியா பயன்படுத்துறது, 5வது நம்ம நாட்டோட உண்மையான பொருளாதாரமான அடித்தட்டு மக்களை எப்படி பலப்படுத்துறது, கடைசியா இந்த ஒட்டுமொத்த மாற்றத்துக்கான பார்வை என்ன. வாங்க இந்த புது பயணத்தோட கதைய உள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி, நெருக்கடியிலிருந்து ஸ்திரத்தன்மைக்கு. இது வெறும் தப்பிப்பிழைச்ச கதை மட்டும் இல்ல, திரும்பவும் எப்படி நிமிர்ந்து நின்னோம் அப்படிங்கிற கதை. ஒரு நாடு வீழ்ச்சியோட விளிம்பிலிருந்து தன்னை எப்படி மீட்டு ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை அடைஞ்சதுன்னு இதுல பார்ப்போம். இந்த ஒப்பீடு அந்த மாற்றத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மனசுல இருந்த கேள்வி என்ன? நம்ம தப்பிப்போமா? ஆனா இன்னைக்கு நம்மளோட பேச்சே மாறி இருக்கு. நாம எப்படி வளரப்போறோம்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வெறும் வார்த்தை மாற்றம் இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். பல வருஷத்துக்கு அப்புறம் அரசாங்கத்தோட முதன்மை இருப்பு பற்றாக்குறையிலிருந்து உபரியா மாறி இருக்கு. அதாவது கடனை சேர்க்காம செலவை விட வருமானம் அதிகமாகிருக்கு. அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப ஆபத்தான கட்டத்திலிருந்து இப்போ $6 பில்லியன் மேல உயர்ந்திருக்கு. எங்கேயோ போன பணவீக்கம் இப்போ சிங்கிள் டிஜிட்ல கண்ட்ரோல் ஆகியிருக்கு. ஒரு எகனாமிஸ்ட் இதை ரொம்ப அழகா சொன்னார். நோயாளி ஐசியூல வெளியே வந்துட்டார். இலங்கை இன்னும் முழுசா குணமாகல, ஆனா மறுபடியும் நிதானமா மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இப்போதைய நிஜம். நாம அபாய கட்டத்தை தாண்டிட்டோம், ஆனா முழுமையான ஆரோக்கியத்துக்கு இன்னும் தூரம் போகணும். அதுக்கு என்ன தேவை? தொடர்ச்சியான கட்டுப்பாடு, பொறுப்பான செலவு, நேர்மையான வரி வசூல், நிலையான கொள்கைகள். இந்த ஸ்திரத்தன்மை தான் நம்மளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம். சரி, இப்போ 2வது ரொம்ப முக்கியமான பகுதிக்கு போலாம். நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர்றது, அதாவது விதிகளை அடிப்படையா வச்சு ஒரு புது பொருளாதாரத்தை உருவாக்குறது. உண்மையான வளர்ச்சிங்கிறது வெறும் நம்பர்ஸ்ல இல்ல, முதலீட்டாளர்கள், தொழில் செய்யறவங்க, மக்கள்னு எல்லோரும் நம்ம நாட்டின் எதிர்காலத்தை மேல வைக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. பல வருஷமா இலங்கையோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? திறமையோ வளமோ இல்லாதது இல்ல, நம்பிக்கை இல்லாதது தான். விதிகள் எப்போ வேணா யாருக்காக வேணா மாறுங்கிற பயம் முதலீட்டாளர்களை தடுத்துச்சு. இந்த பட்ஜெட் அந்த ஓட்டைய சரி செய்ய பாக்குது. இந்த 3 புது சட்டங்களும் அதுக்கான அஸ்திவாரம் தான். பொது தனியார் கூட்டாண்மை சட்டம், பொது வர்த்தக வணிக சட்டம், அடுத்து வரப்போற முதலீட்டு பாதுகாப்பு சட்டம். இதுங்க என்ன சொல்லுதுன்னா, இனிமே ரூல்ஸ் தனிநபர்களுக்காக இல்ல, சிஸ்டத்துக்காக தான் அப்படின்றத உரக்க சொல்லுது. இந்த சட்டங்கள் கூடவே ஒரு சுத்தமான பொருளாதாரத்துக்கு ரொம்ப அவசியமான ஆனா கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களையும் சரி செய்றாங்க. ஒரு பில்டிங்கோட பிளம்பிங் சிஸ்டம் மாதிரி யோசிச்சு பாருங்க. அது வெளியே தெரியாது, ஆனா அது இல்லனா அந்த பில்டிங்கே வேஸ்ட். மார்ச் 2026க்குள்ள டிஜிட்டல் சொத்து விவரங்கள், வெளிப்படையான ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்ஸ், குற்றப்பணத்தை தடுக்கிற சட்டங்கள்னு இதெல்லாம் அந்த பிளம்பிங் சிஸ்டத்தை சரி செய்யுது. ஊழல்ங்கிற கசிவுகளை அடைச்சு பொருளாதார அமைப்பை பலப்படுத்துது. ஆனா இங்கதான் பெரிய கேள்வி வருது. சட்டம் போட்டா மட்டும் போதுமா? அதை சரியா பாரபட்சம் இல்லாம அமல்படுத்தணும் இல்லையா? அதுதான் உண்மையான டெஸ்ட். இலங்கை இதுக்கு முன்னாடியும் நல்ல சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, ஆனா அதை சரியா செயல்படுத்தாததால அது வெறும் காகிதமா போயிடுச்சு. இந்த முறை இந்த சட்டங்களோட லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி அமலாக்கமும் இருக்குமா? அப்படி நடந்தா இலங்கையோட எதிர்காலம் நிச்சயம் பிரகாசமா இருக்கும். இப்போ நம்ம பயணத்தோட 3வது பகுதி, எதிர்கால வளர்ச்சிய பத்தி. ஓகே, நாடு ஸ்டேபிள் ஆயிடுச்சு, நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது என்ன? வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எங்கிருந்து வரப்போகுது? 2 விஷயங்கள்ல இருந்து. டிஜிட்டல் அப்புறம் கிரீன் எனர்ஜி. இந்த 2ம் தான் இலங்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான இன்ஜின்களா பார்க்கப்படுது. ஒரு நிமிஷம், ஒரு டிஜிட்டல் இலங்கையை கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஒரு தனி டிஜிட்டல் ஐடி, அரசாங்க சேவைகள் எல்லாம் போன்ல. யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒருத்தர் உலகத்துல எங்க இருக்கிற கஸ்டமருக்கும் ஆன்லைன்ல விற்க முடியும். அந்த கனவு நனவாக்க தான் இந்த பட்ஜெட்ல 25.5 பில்லியன் ரூபாய்க்கு மேல முதலீடு செய்றாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம நாடு இனிமே வெறும் உடல் உழைப்பு நம்பாம அறிவையும் மூளையோட சக்தியும் நம்பி நகரப்போகுதுங்கிற ஒரு தெளிவான சிக்னல். இது வெறும் பேச்சோட நிக்கல, அதுக்கு ஒரு தெளிவான டைம்லைன் இருக்கு.
2026 ஆரம்பத்துல டிஜிட்டல் பொருளாதார ஆணையம் வரும். அப்புறம் அந்த தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை SLUDI திட்டம் செயல்படுத்தப்படும். புதுசா தொழில் தொடங்குற ஸ்டார்ட் அப்புகளுக்கு சப்போர்ட் பண்ண 1.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் இலங்கையே தெற்காசியாவுல ஒரு சின்ன ஆனா ஸ்மார்ட்டான, வேகமான ஆனா பாதுகாப்பான டிஜிட்டல் ஹப்பா மாத்துறத நோக்கமாக கொண்டிருக்கு. டிஜிட்டல் புரட்சிக்கு இன்னொரு முக்கியமான தூண் பசுமை ஆற்றல். 2025ல ஒரு அமைதியான புரட்சியே நடந்துச்சு. போட்டி ஏலமுறை மூலமா 1 கிலோவாட் மணி நேரத்துக்கான காற்றாலை மின்சாரத்தோட விலை நிலக்கரி மின்சாரத்தை விட ரொம்பவே குறைஞ்சது. இறக்குமதி செய்யற எரிபொருளாலேயே கஷ்டப்படுற ஒரு தீவு நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய விடுதலை! மலிவான சுத்தமான எனர்ஜினா என்ன அர்த்தம்? எல்லா தொழிற்சாலைக்கும் உற்பத்தி செலவு குறையும், எல்லா வீட்டுக்கும் கரண்ட் பில் குறையும். இது பொருளாதாரத்துக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அடுத்து நம்மளோட 4வது பகுதி. ஒவ்வொரு நாட்டுக்கும் சில ஸ்பெஷல் பலம் இருக்கும் இல்லையா? இலங்கைக்கு அது என்ன? அதோட இயற்கை அழகும் அது அமைஞ்சிருக்கிற இடமும் தான். நம்மகிட்ட இருக்கிற இந்த சொத்துக்களை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்த போறோம்? டூரிசம் ஒரு காலத்துல இலங்கையோட இதயமே அதுதான். இப்போ அத புதுசா யோசிக்கிறாங்க. 2030க்குள்ள வருஷத்துக்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகள், $8 பில்லியன் வருமானம் அன்னது இலக்கு. ஆனா இந்த முறை வெறும் ஆட்களை கூட்டுறது மட்டும் இல்ல, தரத்தை கூட்டுறதுதான் நோக்கம். வெறும் பீச்சை மட்டும் காட்டாம ஹொப்புத்தலையில சூழல் சுற்றுலா, யாழ்ப்பாணத்துல கலாச்சார சுற்றுலா, கொழும்புல நகர்ப்புற பொழுதுபோக்குன்னு புது புது அனுபவங்களை உருவாக்குறது தான் திட்டம். இப்போ நம்மளோட அடுத்த பெரிய சொத்து உலக மேப்ல இலங்கைய பாருங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல உலகத்தோட பிஸியான ஷிப்பிங் ரூட்ல இருக்கு. இது இயற்கையா கிடைச்ச ஒரு வரம். பல நூற்றாண்டுகளா இந்த இடம் தான் இலங்கையோட வரலாற்றை தீர்மானிச்சது. இனி அதுதான் நம்மளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கணும். இந்திய பெருங்கடலின் சிங்கப்பூர் இது ஒரு பெரிய கனவு தான். ஆனா அதை நோக்கி கான்கிரீட்டா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. கொழும்பு துறைமுகத்தை விரிவாக்குறது, புது டெக்னாலஜியை கொண்டு வரது, வர்த்தகத்தை சுலபமாக்குற டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வரது. இதெல்லாம் இலங்கைய ஒரு ட்ரேடிங் ஹப்பா மட்டும் இல்லாம ஒரு அதிநவீன லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பா மாத்தும். ஒவ்வொரு கண்டெய்னரும் வேகமா நகர்ந்தா அது அதிக ஏற்றுமதி, அதிக வேலைவாய்ப்பு, அதிக முதலீடுன்னு அர்த்தம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், வெளிநாட்டு முதலீடு எல்லாம் முக்கியம்தான். ஆனா ஒரு நாட்டோட உண்மையான முதுகெலும்பு யாரு? நம்மளோட சிறு தொழில் முனைவோரும் விவசாயிகளும் தான். அவங்கள பத்தி தான் இந்த 5வது பகுதியில பார்க்க போறோம். இலங்கையில பெரும்பாலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதே இவங்க தான். அவங்க நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்ல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு, அதாவது SME-க்களுக்கு 80 பில்லியன் ரூபாய் கடன் வசதிகளை அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் பண உதவி இல்ல, நாட்டோட அடிமட்ட பொருளாதாரம் மேல அரசாங்கம் வைக்கிற நம்பிக்கை. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி சின்ன நிறுவனங்கள் சின்னதில்ல, அதுதான் பொருளாதாரத்தோட வேர்கள். ஒரு பெரிய மரம் எவ்வளவு உயரமா இருந்தாலும் அதோட பலம் வேர்ல தானே இருக்கு. போன நெருக்கடியில இந்த வேர்கள் எவ்வளவு பலவீனமா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வேர்களுக்கு தண்ணி ஊத்தி பலப்படுத்துற முயற்சி நடக்குது. ஆனா இந்த பணம் உண்மையான தொழில் முனைவோருக்கு போய் சேருதா என்றது உறுதி செய்யறது தான் இங்க இருக்கிற சவால். சரி, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இத்தனை சீர்திருத்தத்தோட நோக்கம் என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இயல்பு நிலைக்கு திரும்புறது. பல வருஷமா இலங்கை ஒரு நெருக்கடி சந்தையா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது எதையும் கணிக்க முடியாத நிலையற்ற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த அடையாளத்தை மாத்தி இலங்கை திரும்பவும் ஒரு சாதாரண வளர்ந்து வர்ற சந்தையா மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டோட பெரிய நோக்கம். வாரன் பஃபெட் ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாரு. இன்னைக்கு ஒருத்தர் நிழல்ல உட்கார்ந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டதுதான். இந்த பட்ஜெட்ல இருக்கிற பல விஷயங்கள் இன்னிக்கே பலன் தராது. அது எதிர்கால சந்ததிக்காக நடப்படுற மரங்கள். இது உடனடி லாபத்தை பத்தினதில்ல, அடுத்த தலைமுறைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குறத பத்தினது. அப்போ இந்த மாபெரும் இயல்பாக்கம் உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? ஒரு குடும்பமா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? விலைவாசி கண்ட்ரோல்ல இருக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ரூபாயோட மதிப்பு நிலையா இருக்கும். ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? கணிக்கக்கூடிய கொள்கைகள், ஒரு சிஸ்டம் மேல நம்பிக்கை, உண்மையான வளர்ச்சி வாய்ப்புகள். இத்தனை வருஷ கொந்தளிப்புக்கு அப்புறம் இயல்பு நிலைங்கிறது ஒரு சலிப்பான வார்த்தை இல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆக இது வெறும் எண்களை பத்தின கதை இல்ல, இது நம்பிக்கைய பத்தின கதை. செஞ்ச தவறுகள்லேருந்து பாடம் கத்துக்கிட்டு ஒரு சின்ன தீவு தன்னை எப்படி திரும்பவும் வலிமையா கட்டி எழுப்ப முடியுங்கிற நம்பிக்கைய பத்தினது. இந்த பயணம் நீளமானது, சவால்கள் நிறைய இருக்கு. ஆனா பாதை இப்போ தெளிவா தெரியுது. இது மீண்டு வருவதன் கதை, புதுப்பித்தலின் வாக்குறுதி, திரும்பவும் தான் கால்களில் நிமிர்ந்து நிற்க கத்துக்கும் ஒரு தேசத்தின் அமைதியான நம்பிக்கை.